நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போயிட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, முகேஷ் அம்பானி அவர்களுடைய மகளான இஷா அம்பானியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. இஷா அம்பானி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேரேஜ்லயும் சரி, இப்போ ஆனந்த் அம்பானி இவருடைய மேரேஜ்லயும் சரி ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய லுக்ஸா இருக்கட்டும், காஸ்டியூமா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே நோட்டபிளா தான் மாறிச்சு. அந்த அளவுக்கு அவங்க போட்டிருந்த அந்த வைர நெக்லஸா இருக்கட்டும், அதை பார்த்துட்டு இப்போ இதெல்லாம் கனவுல தான்ப்பா நம்மளாம் பார்க்க முடியும்ட்டு கமெண்ட்ஸ் வந்ததா இருக்கட்டும். மணப்பெண்ணான ராதிகாவை விட இவங்க போட்டிருந்த அந்த காஸ்டியூமுடைய விலையா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொன்றுமே ரொம்பவே பிரம்மாண்டமா பேசப்பட்டுச்சு. அதெல்லாம் தாண்டி இஷா அம்பானி யாரு, அவங்கள பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இஷா அம்பானி ஒரு செல்லமான ஒரு பெண்மணியா இருக்காங்க. முகேஷ் அம்பானி அண்ட் அவங்களுடைய அம்மாவான நிதா அம்பானி. இவங்க அவங்களுடைய வீட்டில் 2வது மகளா பிறந்திருக்காங்க. ஆகாஷ் அண்ட் ஆனந்த் இவங்க அவங்களுடைய ட்வின் பிரதர்ஸாவும் இருக்காங்க. ஸோ ஆகாஷுக்கு பார்த்தீங்கன்னா இஷாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை அவங்களுடைய மேரேஜில் ரொம்ப எமோஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஆனந்துக்கு அவங்க 2 பேரையும், அண்ணா அக்கா 2 பேரையும் பிடிச்சாலும் இஷாக்கு ஆனந்த ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். ஏன்னா செல்ல தம்பி அப்படின்ட்டு ரொம்பவே பாசமாக கொஞ்சுவாங்களாம். இந்த 3 பேரில் முகேஷ் அம்பானிக்கு அவங்களுடைய மகள் இஷாவை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நிறைய மேடைகளில் நம்ம பார்க்க முடியுது. அவங்களுடைய திருமணத்தில் அவங்க 2 பேரும் கண் கலங்கி அழுததா இருக்கட்டும், அவங்க பொண்ணை எங்கே பார்த்தாலும் அவங்க கூடயே நின்று ஃபோட்டோ எடுக்கிற விதமாக இருக்கட்டும், பேசுகிற விதமாக இருக்கட்டும், கையை பிடிச்சி கூட்டு போகிற விதமாக இருக்கட்டும், என்னதான் பேரம் பேத்தி எல்லாரும் வந்தாலும் இப்போ வரைக்கும் இஷாவை தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு முகேஷ் அம்பானி. இவங்க அக்டோபர் 23, 1991 மும்பையில் பிறந்திருக்காங்க. திருபாய் அம்பானி இன்டர்நேஷனல் ஸ்கூலில் தான் இவங்க ஸ்கூலிங்க முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக இவங்க யூஎஸ் போயிருக்காங்க. அங்கே கலிஃபோர்னியாவில் LA யூனிவர்சிட்டி, நியூ ஹெவன், கனெக்டிகட், ஸ்டான்ஃபோர்ட் கிராஜுவேஷன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் இவங்க சைக்காலஜி அண்ட் MBA இப்படி 2மே முடிச்சிருக்காங்க. படிப்புல ரொம்பவே கெட்டிக்கார பொண்ணுன்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு பொறுப்பான பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, படிச்சு முடிச்ச கையோட அப்பா இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்றாரே, நம்ம போய் அப்பா கூட ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா நம்ம ஜாலியா ஊர் சுற்றணும், இது போல எண்ணங்கள்ல ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வரலையாம். அவங்கள மோல்ட் பண்ணிக்கணும். ஒர்க்னா எப்படி நம்ம பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை ஒர்க் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒர்க்கை பண்ணணும்னு நினைச்சு நியூயார்க்ல இவங்க ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்க ஒர்க் பண்ணிட்டு ஃபியூ மந்த்லயே இங்க இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவுடைய பிசினஸ் ஆன ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட்ல இவங்கள ஒன் ஆஃப் த மெம்பரா ஆகுறாங்க. 2016 போர்ட் ஆஃப் டைரக்டரா மாறின இவங்க அப்பவே ரிலையன்ஸ் ரீட்டைல்ஸ் அப்படின்ற ஒன்றை உருவாக்குறாங்க. அதோடைய நேம் பார்த்தீங்கன்னா ஆஜியோ. ஆன்லைன் ஃபேஷன் ரீட்டைல் தான் அதுக்கான நோக்கமே. அதை தொடர்ந்து மேனேஜிங் டைரக்டராகவே 2023 இவங்க ஆகுறாங்க. நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா அதுக்கப்புறம் ஆகுறாங்க. இப்படி அவங்களுடைய கம்பெனியில் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2024 மீரா கபூர் அண்ட் பாலிவுட் ஆக்டரான ஷாஹித் கபூர் உடைய ஒய்ஃப் இப்படி எல்லாரும் சேர்ந்து ஸ்கின் கேர் பிராண்டை ஒன்று உருவாக்குறாங்க. அதோடைய நேம் அகேன். இது மூலயமா அவங்க அந்த லான்ச்சிங் ஃபங்க்ஷனில் பேசின அந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப வைரலாச்சு. அப்போ அவங்க பேசும்போது இப்படி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நான் இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்கேன் என்னுடைய அப்பா அண்ட் அம்மா தான். இதில் குறிப்பாக எங்கள் அப்பாவை பற்றி நான் பேசியே ஆகணும். எங்கள் அப்பா என்னுடைய தாத்தா மாதிரி திருபாய் அம்பானியுடைய பேரை காப்பாற்றினாரு. அதே மாதிரி இப்போ அவருடைய பேரை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக நான் அவரை மாதிரியே அடுத்தடுத்த லெவலுக்கு போவேன். கண்டிப்பா நான் அவரை ஒவ்வொரு நாளுமே இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பாவை பத்தி ரொம்பவே பெருமையா பேசியிருப்பாங்க ஒரு மேடையில. அது வேற எந்த மேடையும் கிடையாதுங்க, இவங்களுக்கு ஒரு அவார்டு கிடைச்சது. லோக்மாத் மகாராஷ்டிரியன் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டு தான் இவங்களுக்கு கிடைச்சது. இந்த அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா அம்மாவை பத்தி இவங்க பேசியிருப்பாங்க. அப்பவும் ரொம்பவே எமோஷனலா இருப்பாரு அவங்களுடைய அப்பா முகேஷ். அது மட்டும் இல்லாம அதே மேடையில ஃபர்ஸ்ட் அவங்களுடைய மாமனாருக்கு தான் இவங்க நன்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கணவருக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பான்ட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பத்தியும் அவங்க பேசியிருப்பாங்க. இவங்களுக்கு காதல் திருமணம் தான் நடந்திருக்கு. 2018 நடந்திருக்கு. இவங்களுடைய திருமணத்துக்கு முன்னாடி இவங்களுடைய லவ் ப்ரப்போசல் ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸ்ல நடந்திருக்கு. அதாவது இவங்க ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபேமிலி, என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருப்பாங்க. அப்படி ஒரு கோயிலுக்கு போகும்போது மகாபலேஸ்வரா இந்த ஒரு கோவில்ல தான் லவ் ப்ரப்போசல் நடந்திருக்கு. இவங்களுடைய அப்பாவான ஆனந்த் பிரமல் அவர்களுடைய குடும்பமும் பார்த்தீங்கன்னா
ரொம்ப ரொம்ப பிஸ்னஸில் ஒரு மேக்னட்டாக தான் வள வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய அப்பாவும் ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காரு முகேஷ் அம்பானி. அதுக்காகவே இவங்களுடைய திருமணம் டிசம்பர் 12, 2018 நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப கோலாகலமாக நடந்ததுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து 2022 பார்த்தீங்கன்னா IVF முறைப்படி இவங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. ஒரு பெண் ஒரு ஆண். கிருஷ்ணா அண்ட் ஆதித்யா இந்த 2 குழந்தைங்களுமே இப்போ இவங்க எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்கன்னா இவங்களுடைய அம்மாவான நிதா மாதிரி தாங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க எப்படி டீச்சராக இருக்கும்போது ஸ்கூல் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடுறது கொண்டு வரது இது போல் எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போயிட்டு அவங்களுடைய ஸ்கூல் வாசலில் கேட்டுக்கிட்டேயே நின்று அவங்க குழந்தைங்கள விட்டதுமே கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் கூட சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆச்சு. என்ன ஒன்று பாடி கார்ட்ஸ் தான் இவங்களை விட எக்கச்சக்கமான பேர் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்க்கும்போது பேரண்ட்ஸாக நிற்கிறாங்கன்னு பார்த்தா தான் இவங்க குழந்தைய தூக்கணும், லஞ்ச் பேக்கை தூக்குறாங்க, அவங்களோட ஸ்கூல் பேக்கை தூக்க ஒருத்தருன்ட்டு இவங்களை சுற்றியே ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அம்பானியோடைய பொண்ணுனா சும்மாவான்ற வகையில் தான் அந்த வீடியோ இருந்தது. இவங்களுக்கு கார் கலெக்ஷன்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா. மினி கூப்பர், பென்ஸ், ரோல்ஸ் ராய்ஸ் இது போல கிட்டத்தட்ட 10 கார் இவங்க வச்சிருக்காங்களாம் பர்சனலாவே. இவங்க அப்பப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கான போட்டோஸ் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. இவங்க தான் 2nd பொசிஷன்ல இருக்காங்க. ஃபோர்ப்ஸ் யங்கஸ்ட் பில்லியனர்ல கிட்டத்தட்ட 70 மில்லியன் இவங்க வச்சிருக்காங்க. 2018 12 பவர்ஃபுல் அப்கமிங் பிசினஸ் உமன் ஆஃப் ஏஷியால இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு வெல் ட்ரெயின்டு பியானோஸ்டாவும் இருக்காங்க. ஃபுட்பால் கேப்டனாகவும் ஸ்கூல் டைம்ல இருந்திருக்காங்க. இப்படி எல்லாத்தையுமே பூந்து விளையாடி இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இவங்களுடைய பிஸ்னஸை தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா ஓக் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பாங்க கேர்லி ஹேரோட. ரொம்ப ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க. அந்த கேர்லி ஹேரை பற்றி இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லாருமே இது வந்து ஃப்ரிஸி, மெஸ்ஸி, அது மட்டும் இல்லாமல் வால்யூம், கேர்ல் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு கேர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற வகையில் தான் அவங்க பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அம்மா, அண்ணி, இப்போ புதுசாக வந்திருக்க ராதிகா இவங்க தான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாங்க. நிதா முகேஷ் அம்பானி கல்ச்சுரல் சென்டர் NMACC இதோடைய ஒரு லான்ச்சிங் வீடியோவை நம்ம பார்த்துருப்போம். அப்போ அவங்க பேசினப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை நம்ம கொடுத்துருக்கோம். அது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் கிடைக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இந்தியாவில் மாற்றம் வருதுன்னா அது பெண்களால் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. நியூ மதர்ஸ்க்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரியாரிட்டிஸை உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க. ஏன்னா உங்ககிட்ட ஆக்சிஜன் இருந்தால் தான் அதை வச்சு நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கணுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரியாரிட்டிஸ் கொடுங்க அப்படின்ட்டு ப்ரியாரிட்டிஸ் யுவர் செல்ஃப் அப்படின்ற கோட்ஸோட இவங்க ஒரு க்யூட்டான ஸ்பீச்சும் கொடுத்துருப்பாங்க. இப்படி எங்கே போனாலும் அவங்க எல்லாத்தையும் பற்றி தான் பேசுகிறாங்க. குறிப்பாக ஒருத்தங்களை பற்றியோ இல்லை அவங்கள பற்றியோ எதை பற்றியும் பேசாமல் அவங்க பர்சனல் லைஃப்பில் நடந்த IVF இந்த விஷயத்தை பற்றியும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா IVFன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, இப்போ நார்மலாக ஆயிடுச்சு அது. ஏன்னா எங்கள் அம்மாக்கே அதான் நடந்தது, அதனால தான் நாங்கள் இப்போ எனக்கும் அதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க பேசும்போது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்கன்னே சொல்லலாம். டவுன் டு எர்த் பர்சன்ட்டு அவங்களுக்குன்னு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த வகையில் இவங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.